மொத்தமாக பார்க்குற மாதிரி ஃபுல்லாக பரவாயில்ல. சாரீஸ் வித் ப்ளவுஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். வித் ஆல்டர்னேட் கொஞ்சம் சத்தம் பேசுங்க, வந்து எடுத்துரும் கேமரா. ஓகே, அங்கே வச்சுக்கலாம். ஒரு ஆளுக்கு ஆடியோ வந்து ஓப்பன் ஆடி எடுத்தலாம். ஓப்பன் ஆடி எடுத்தால் நேச்சுரலாக இருக்கும். சாரி வித் ப்ளவுஸ் இது எப்படி வேணுமோ ஆல்டர்னேட் வச்சு கூட கஸ்டமைஸ் பண்ணி தருவேன். நீங்கள் என்ன டிசைன் பார்க்கணும் கஸ்டமைஸ் நீ ஸ்லீவ்க்கு வைக்கணும் கிடையாது. ஆல்டர்னேட் கூட ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷனல் ஓப்பனிங் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சவுண்டா சார் சவுண்டா காம்போஸ் நீங்கள் மதர் டாட்டர் ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லை மதர் டாட்டர் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் மெட்டீரியல் ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லை நாங்களும் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். எப்படி டிசைன் பண்ணுறது ஃபுல்லாக ஆரி ஒர்க் நான் பண்ணது எல்லா டிசைனும் நான் பண்ணிடுறேன். ஸ்டிச்சு ஆரி நான் வைப்பாங்க. அது மாதிரி டிசைன் நாங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லுவோம். உங்களுக்கு பிடிச்சி இல்லை அப்படின்னா நீங்கள் சொல்கிற டிசைன்ஸே வந்து நாங்கள் பண்ணிடுவோம். மிரர் ஒர்க் எல்லாம் இது வந்து நீங்கள் கேட்குற மாதிரி டிசைன்ஸ் கேட்குற மாதிரி 1.5 days 1 day 2 days முடிச்சோம். ஹெவி டிசைன்ஸ்னால் 2 days எடுப்போம். பிகாஸ் ஃபினிஷிங் ஷுட் பி வெரி நைஸ் ரைட். அதனால பர்ஃபெக்ஷன் எங்ககிட்ட இருக்கும். ஃபினிஷிங் ஓகே வந்துடலாம். போய்ட்டு பேசிக்லி நான் ப்ரொஃபஷனலி ஃபேஷன் டிசைனர். ஸோ என்னோடய ப்ரொஃபஷன் ஃபேஷன் டிசைனர் இருக்கிறதுனால இந்த பொட்டிக் வந்து என்னோடய ஃபேஷனோட ஃபுல்லாக நான் ஆரம்பிச்சிருக்கேன். என்னோடய ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்லி குர்த்திஸ், ஸ்குவாட் செட்ஸ், ரெடிமேட்ஸும் இருக்குது. நாங்கள் கஸ்டமைஸும் பண்ணி தருவோம். நீங்கள் எப்படி நெக் டிசைன் சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுசஸ், டிசைனர் ப்ளவுசஸ், அதில் அந்த ஹாஃப் ஷோல்டர், ஹால்டர் நெக், பின்னாடி நாட் கட்டுற மாதிரி என்ன டிசைன்ஸ் வேணுனாலும் ப்ளவுஸில் பண்ணி தருவோம். அதே மாதிரி சாரீஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எல்லாமே பனாரஸ் சாரீஸ் நிறைய வச்சுருக்கோம். அதில் சாட்டின் இருக்குது, சில்க் இருக்குது. ஏன்னா பனாரஸ் வந்து ஸ்பெஷலைஸ்டாக கொண்டு வரலான்னு நாங்கள் இது பண்ணுறோம். நீங்கள் இப்போ அது பனாரஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அது பனாரஸே நாங்கள் வந்து கொண்டு வரோம். இது எல்லாமே ஒன்று ஒன்றும் ஹெவியாக இருக்கும். நல்ல தீபாவளிக்கெலாம் வந்து நீங்கள் ஸ்பெஷலாக அது போட்டிங்கன்னா கூட நல்லா எடுத்துக்காட்டும். ஃபங்க்ஷன்ஸ்னால் கூட வந்து நல்லா ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக தெரிவிங்க. அதாவது எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து யூனிக்காக தெரிவிங்க ஒவ்வொருத்தரும். அதே மாதிரி ஆரி ஒர்க்குங்கிறது இதில் வந்து நீங்கள் கேட்குற எல்லா ஒர்க்கும் இதில் பண்ணி தருவாங்க. டியூப் பீட்ஸு, ஹேண்ட் பண்ணுறது எல்லாமே வந்து பண்ணி தருவாங்க. மிரர் ஒர்க்குங்கிறது வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷனாக பண்ண வேண்டிய ஒர்க். அதெல்லாம் கூட நாங்கள் இதில் ஃபினிஷ் பண்ணி தரோம். நீங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். அது டிசைன் ஹெவியாக ஒரு இருக்குது அப்படின்னா 2 days எடுக்கும். சிம்பிள் ஒர்க் அப்படின்னா 1 daysலேயே முடிச்சு கொடுத்துருவோம் கையில். அதே மாதிரி கவுனில் வந்து ஹெவி ஒர்க் கவுனும் பண்ணுறோம், பிளெயின் கவுனும் பண்ணுறோம். ப்ளீட்ஸில் கான்கோட் ப்ளீட், கிக் ப்ளீட் இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியல. பட் நாங்கள் பண்ணி தரோம். அதாவது இண்டோ வெஸ்டர்ன் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அது மாதிரி பண்ணி தரோம். எல்லா டிசைன்ஸும் பண்ணுவோம். நான் ஃபேஷன் டிசைனர்ன்றதுனால நான் உங்களுக்கு என்னால் என்ன முடியுதோ அது உங்களுக்கு அந்த டிசைன்ஸை நான் பண்ணித்தர ஃபுல்லாக ட்ரை பண்ணுறேன். ஷார்ட் குர்த்திஸும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஷார்ட் குர்த்திஸ் இப்போ ட்ரெண்டில் இருக்கிறதுனால ஷார்ட் குர்த்திஸில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. நீங்கள் எப்படிலாம் டிசைன்ஸ் கேட்குறீங்களோ, நார்த் இந்தியன் டிசைன்ஸு, இங்கே வர நாட் கட்டுற டிசைன்ஸு, ப்ளீட்ஸ் வைக்கிற டிசைன்ஸு, எல்லா டிசைன்ஸும் நாங்கள் பண்ணித்தரோம்.
என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிக்கிறேன். ஓகே மேடம், நீங்க சொல்லக்கூடாதா? சரி, அதை கட் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக நம்ம வந்து சாரீஸ் எடுக்கணும்னா ஒரு இடத்துக்கு போவோம், இல்லை சுடிதார் எடுக்கணும்னா ஓகே இந்த இடத்துல பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போவோம். ஸ்டிச்சிங் அதுக்கு வந்து ப்ராப்பராக ஒரு பிளேஸ் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணி ஃபைன் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ஒரு ஆர்டிஸ்டாக எனக்கு அது தெரியும். ஏன்னா நிறைய சொதப்பி நிறைய இடங்கள்ல வைப்பாங்க. பட் இந்த இடத்துல அந்த எந்த பிரச்சனையும் இல்லைன்னா பிகாஸ் நான் எனக்கு சல்மா ரொம்ப வருஷமாக தெரியும், அவங்களோட ஒர்க் எனக்கு தெரியும் எப்படின்ட்டு. அண்ட் இங்கே வந்து சாரீஸ் எல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது கலெக்ஷன்ஸு. சாரீஸ் மட்டும் இல்லை, சுடிதார் இருக்குது. ஃபேமிலியோட வந்தால் எல்லோரும் செட்டாக ஒரே கலர்ஸ் மெயின்டைன் பண்ணி ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுற ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம் இருப்பாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சேம் கலரில் சேம் பேட்டர்னில் எடுக்கணும் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக இங்கே வந்து கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணுங்கள். காஸ்ட்டுமே வந்து ஒன்றும் அவ்வளோ ஜாஸ்தின்னெல்லாம் சொல்ல முடியல, ஏன்னா ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. மற்ற இடங்களை கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்ப நார்மலாக இருக்குது. ஏன்னா நானே வந்து கொஞ்சம் நேரமாக வந்து ஒரு 3-4 ரவுண்டு சுற்றி என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் வந்தேன். அண்ட் இங்கே ஆரி ஒர்க் பண்ணுறாங்க, அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக, என்ன சொல்கிறது, கரெக்டாக அந்த மைன்யூட்டாக ரொம்ப நல்லா பார்த்து பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இவங்களை வந்து விசிட் பண்ணுங்கள். ஏன்னா நானும் அடிக்கடி இங்கே தான் இருக்க போகிறேன். எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது சினிமா கூட இங்கே. ஸோ எல்லாரும் கண்டிப்பாக வரணும். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ. ஆக்சுவலி நான் ஃப்ராங்க்லி சொல்லணும்னா என்னோட ஹோம் பிஸ்னஸ் இருந்துச்சு. அது வந்து ரொம்ப பெருசாகவே தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் துபாயில் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இது இங்கே பண்ணலாம் அப்படின்ட்டு. அவங்க ஆல்ரெடி பண்ணிருக்காங்க, பட் கடையா வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்க. ஆன்லைன் வெப்சைட் இருக்கு. வெப்சைட் நேம் சொல்லுங்க. சல்மா அட்டையர் பொட்டிக். கடையோட பேரே தான். நீங்க பிரைஸ் ரேட்லாம் வந்து என்னென்ன மாதிரியான பிரைஸ் ரேட் நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க? மேக்ஸிமம் ரேட் மினிமம் டிசைனுக்கு ஏற்றுமா சார். நார்மல் குர்த்தி குவாட் செட்னா வந்து நீங்கள் 400 500லேருந்து பிளெயினாகவே, அதாவது நிறைய பேர் நார்மலாக வி நெக் தான் போடுவாங்க, யூ நெக் தான் போடுவாங்க. இது வந்து நம்ம ரெகுலராக பார்த்து கொஞ்சம் போர் அடிச்சிருக்கோம். நீங்கள் அதுலேயே நான் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தரேன்னு சொல்கிறேன். அந்த குர்த்திலேயே நார்மலாக நீங்கள் வேறு டிசைன் போட்டிங்கன்னா நல்லா ஒரு 399 499 599லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அது ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அது போயிட்டே இருக்கும் சார். 10,000 காக்ராங்கிறது வந்து அது கஸ்டமைஸ்டு இல்லையா, அது வந்து டிசைனுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்து மேடம் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த ரிச்சஸ்ட் பீப்புளுக்கு தகுந்த மாதிரி தான் பண்றீங்களா, இல்ல ஏழை எளிய மக்களுக்குலாம் வந்து இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ற லெவலுக்கு நீங்க ஃபிக்ஸட் பண்ணிருக்கீங்க ரேட்லாம்? இல்ல, நார்மல் பர்சன்ல இருந்து ஹை லெவல் வரைக்கும் பண்றோம் எல்லாருமே. தீபாவளி வருது, தீபாவளி மட்டும் ஏதாவது ஆஃபர் இருக்கா? என்ன மாதிரி தீபாவளிக்கு ஆஃபர் கொண்டு வரணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். இது சாரீஸ் பாருங்க, பனாரஸ் சாரீஸ் எங்கேயும் வந்து ஜாஸ்தி கிடைக்காது. என்னோட ஒப்பீனியன், பனாரஸ் சாரீ எங்கேயும் கிடைக்காது. சில்க் சாரீஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்கும், அந்த பட்டு சாரீஸ் நிறைய கிடைக்கும். பனாரஸ் இந்த மாதிரி சாரீஸ் கிடைக்காது, ஏன்னா நான் நார்த் இந்தியாவிலேருந்து இறக்கியிருக்கேன். ஸோ இது வந்து ஹெவி, நீங்கள் போட்டாலே வந்து ஹெவியாக தெரிவிங்க, நல்லா அழகாக தெரிவிங்க. அது வந்து வேறு லெவல் யூனிக் பீஸ். அது பனாரஸ் ஒரிஜினல் பனாரஸே வந்து நிறைய விலையாச்சு. அதுக்கு ஈக்குவல் நீங்கள் யாருமே கேட்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பனாரஸ் இது நல்லா இருக்கும். நீங்க பாருங்க, விரும்பி எடுப்பீங்க. ஒரு தடவை வந்தீங்கன்னா திருப்பி வருவீங்க. வெளியில நம்ம பாத்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு போடுறாங்க, அதே வந்து 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. பட் நம்ம கிட்ட அந்த தரம்ன்றது எந்த அளவுக்கு? அது குவாலிட்டி டிஃபர் ஆகுது சார். இப்போ நம்ம போய் எப்படி எடுக்கிறோம், அதான் நான் சொன்னேனே, நான் ஃபேஷன் டிசைனர்ன்றதுனால அதை நான் வந்து ஒவ்வொன்றும் டச் பண்ணி ஃபீல் பண்ணி தான் எடுத்தேன். ஏன்னா நம்மளும் அந்த போட்டு பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ வந்து எந்த மாதிரி விலை கிடைக்குதுன்னு எனக்கு தெரியும். சாரீஸ் வந்து நிறைய வெரைட்டி இருக்கு. நார்மலாக வந்து எல்லாரும் போடுற டிசைன் வந்து கடையில் கூட நார்மலாக போடுவாங்க, ஆனால் அந்த குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்காது. இதுவே ஹையஸ்ட் ஏன் நம்ம அந்த கடையிலே போய் வாங்கலாம் அப்படின்னு தோணும். ஆனால் நீங்கள் வாங்கி போட்டு பாருங்க, அது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு வாஷ்லயே போயிடும். பனாரஸ் சாரி வந்து நீங்களே இங்கே ரெடி பண்ணி கொடுக்குறீங்களா? இங்க இல்ல சார், ரெடி பண்ணி கொடுக்கறது இல்ல. என்னென்ன ப்ராடக்ட் இங்கே ரெடி பண்றீங்க? இங்க ஆரி ஒர்க் பிளவுசஸ், கஸ்டமைஸ்டு கிளாத்,
ஃபுல்லாக கஸ்டமைஸ்டு கிளாத். காம்போ செட்ஸ் நீங்கள் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா ஃபாதர் மதர் டாட்டர், ஃபாதர் மதர் சன், அது மாதிரி ஃபுல்லா. தீபாவளிக்கு வந்தீங்கன்னா கூட உங்களோட துணி எடுத்துட்டு வாங்க, நான் குர்தா. மென்ஸ்க்கு வந்து குர்தா செட்ஸ் ஜாஸ்தி பண்றோம். அதுக்கப்புறம் அந்த ஷார்ட்ஸ் வருது இல்லையா, ஷார்ட்ஸ் அந்த பிக்னிக் போறது காம்போ செட்ஸ் வருது இல்லையா, அதெல்லாம் பண்ணிடுறோம். இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ்க்காக ஏதாவது ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ் வரப்போ நிறைய டிசைன்ஸ் வருது சார். 2K கிட்ஸ்க்கே வந்து இப்போ தீபாவளின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபேமிலியில் வந்து 3 பேர் ஒரே மாதிரி போடுறதுக்கு விரும்புவாங்க. அது மாதிரி நீங்க டிசைன் கொடுத்தீங்கன்னா நிச்சயமா பண்ணிக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு தான் வந்து அதிகமா வந்து வேலை வந்து அதிகமிக்கிறாங்க எல்லா கடையிலயும். சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் நீங்க ட்ரெஸ் எல்லாம் வந்து என்னென்ன மாதிரி காஸ்ட் நீங்க வந்து பண்றீங்க? சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நீங்க வந்து என்ன மாதிரி டிசைன் பிடிக்கிறீங்களோ அந்த மாதிரி சார். இப்போ அவங்க வந்து இப்போ ஃப்ரில் ஃப்ராக் வந்து ஜாஸ்தி நீங்க மேனுஃபேக்சர் பண்ணி அது பண்ணி கொடுத்துறீங்க. மேனுஃபேக்சரிங் கிடையாது சார், டிசைனிங், ஸ்டிச் பண்ணி டிசைனிங். நீங்க எங்க என்ன அந்த நார்மல் சின்ன குழந்தைக்கு வந்து எங்க ஒர்க்கு கொடுத்தோம் இல்லை வந்து சில குழந்தைங்க போட்டு எடுத்து வச்சாங்க, அவங்களிலேயே டிசைனரா நாங்க ஸ்டிச் கவுன் பண்ணி தரோம். மேடம் இப்போ வந்து சென்னை சிட்டிக்குள்ள வந்து இது மாதிரி நிறைய ஷாப் வந்து உருவாகிட்டு இருக்கு. இப்போ வந்து உங்க கடையில வந்து நீங்க என்னென்ன மாதிரியான புது ப்ராடக்ட் எல்லாம் அறிமுகப்படுத்துறீங்க? ஆடியன்ஸ்க்கு உள்ள கொண்டு வரதுக்கு என்னென்ன மாதிரியான இதெல்லாம் எடுக்கிறீங்க? டிப்ஸ் வந்து காம்போ செட்ஸ் கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து என்னோட வந்து ஆரியில் வந்து நார்மல் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, சம்கி ஒர்க்கு, பீட்ஸ், அது இல்லாமல் எல்லா ஒர்க்கும் கொண்டு வரணும். அதாவது அதாவது ஃப்ளாட் பீட்ஸு, டியூப் பீட்ஸு, எல்லா டேஷல்ஸ் எல்லாமே வந்து ஹெவி ஒர்க். அவங்க வந்து பார்க்கவே அவங்க வந்து யூனிக்காக எல்லாரும் எங்கே போடுறாங்க அப்படின்னு கேட்குற மாதிரி கொண்டு வரணும்னு அப்படின்னு விரும்புகிறோம். இப்போது நான் எப்படி வேர் பண்ணுவேன்னா ஃபுல்லாக ஒரு ஃப்ராக் போட்டு, அதாவது அந்த லுக் வந்து இண்டோ வெஸ்டர்ன் லுக்கில் வரணும். அது மாதிரி வந்து அவங்களும் போடுறது நான் பார்க்கணும்னு விரும்புகிறேன். நமக்கு ஒரு அப்படியே வெஸ்டர்ன் கல்ச்சர் இண்டோ வெஸ்டர்ன் மாதிரி கொண்டு வரலான்னு பார்க்கணும். சும்மா நாம எல்லாம் தீபாவளி பட்டு பாவாடை இது விரும்புவாங்க, ஆஃப் சாரி விரும்புவாங்க. அது மாதிரி இல்லாமல் வந்து நீங்கள் வந்து நார்மல் சோலி, சாட்டின்ல ஸ்கர்ட்டு, அது ஒர்க் பண்ண ப்ளவுஸு, சாட்டின் ஸ்கர்ட், இதுலேயே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கூட ரொம்ப அழகாக தெரிவிங்க, யூனிக்காக தெரிவிங்க. அதையும் தாண்டி ஒன்ஸ் வந்துட்டாங்கன்னா நெக்ஸ்ட் கண்டிப்பாக வர ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த மாதிரி கேம்பெயின்ஸும் கலெக்ஷன்ஸும். ஸோ அவங்க இப்போ வரதுக்கு தானே நம்ம யோசிப்போம். வந்ததுக்கப்புறம் அது பிடிச்சி போச்சுன்னா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் வேற எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க மாட்டோம். ஸோ கண்டிப்பாக இங்கே இப்போ எனக்கே வந்து நான் செல்மாவை ரொம்ப நாளாக தெரியும். ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது இன்னும் நிறையா அந்த என்ன ப்ரீவியஸாக பண்ணதை விட இன்னுமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ், நிறைய டிசைன்ஸ் எல்லாமே வந்து அதை அவங்களே பார்த்து 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 பண்ணிட்டுருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக எகெயின் வர ஆரம்பிச்சிடுவாங்க. காஸ்ட்டும் கம்மி தான், ஒன்றும் ஜாஸ்தி எல்லாம் கிடையாது, நார்மல் காஸ்ட்டில் தான் இருக்குது. பட் டிபெண்ட்ஸ். நம்ம வந்து அந்த ப்ளவுசஸ் எல்லாம் சில பேருக்கு வந்து கிராண்டாக, இப்போ கல்யாணத்துக்கு சில ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் கிராண்டாக வந்து ஆரி ஒர்க் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பாங்க. அந்த மாதிரி ப்ளவுசஸ்க்கு வந்து டிஃபர் ஆகும். அது எங்கே கொடுத்தாலுமே காஸ்ட்டு டிஃபர் ஆக தான் செய்யும், ஜாஸ்தியாக தான் செய்யும். ஸோ இங்கன்னா இன்னும் பெட்டராக செய்கிறாங்க. நம்ம நிறைய தூரம் ட்ராவல் எல்லாம் பண்ணணும். சம்டைம்ஸ் இந்த ஆரி ஒர்க் பண்ணி ஒரு ப்ளவுஸ் வந்து கிடைக்கிறோம் அப்படின்னா, ஏன்னா நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் முன்னாடி. ஸோ இப்போனா வந்து ஓகே நம்மளுக்கு சிட்டிக்குள்ளேயே இருக்கு, ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. அது வந்து ஒரு ப்ளஸ். ஆக்சுவலி நீங்கள் நிறைய கடைகள் உருவாக்க நீங்கள் போயிருக்கீங்க. இங்கே வந்து ஸ்பெஷலாக இந்த பர்டிகுலர் ஷாப்பில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி கலெக்ஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எனக்கு அவங்களோட பனாரசி சாரீஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அதே தான் பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப நேரமாக. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் அந்த மதர் டாட்டர் இல்லை மதர் சன் அந்த ட்ரெஸ்ஸஸ் வருது இல்லையா, அதுவுமே வந்து சூப்பராக இருக்குது. ரெண்டும் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக பட்டுச்சு. அண்ட் வந்து இந்த ஸ்டிச்சட் ப்ளவுஸஸுமே அவைலபிள் இருக்குது, டிசைனர் ப்ளவுசஸ். ஆரியில் வந்து நீங்கள் எல்லா சைஸ், இது இப்போ வந்து லூஸாக இருக்குது அப்படின்னா டைட் பண்ணி கொடுக்குறோம், டைட் பண்ணி இருந்தால் லூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இடம் விட்டு தான் நம்ம தைக்கிறோம். ஸோ எந்த வெயிட் இருந்தாலுமே வந்து ஓகே நம்ம ப்ளவுஸ் நம்பி வாங்கிட்டோன்னா கூட அது இவங்க சொன்ன மாதிரி தான் என்ன சொல்றது அட்ஜஸ்ட் பண்ணி தருவாங்க.
இந்த ப்ளவுஸ் பீஸ்லேயே நிறைய இடம் விட்டு தைக்கிறதுனால கொஞ்சம் அது 40 சைஸ்னா 38 பண்ணி தருவோம், 36க்கும் பண்ணி தருவோம். ஸோ நீங்கள் ஃபீல் ஃப்ரீயாக வந்து பாருங்கள், கம்ஃபர்டபுளாக வந்து பாருங்கள். ரெடிமேட் ஆரி ஒர்க் ப்ளவுஸஸும் இங்கே நாங்கள் பண்ணிடுறோம். மேடம் நீங்க என்ன சொல்றீங்க, இந்த கடை இந்த ஏரியால இருக்கு, நீங்க வந்து இந்த இடத்துல வந்து வாங்க, மக்கள் வந்து பாருங்க, அந்த மக்களை வர சொல்லிருக்காங்க, இதை மட்டும் சொல்லுங்க. ஆலந்தூர் லொகேஷன் டீடைல்ஸ், லொகேஷன் ஆதம்பாக்கம் மெயின் ரோடு, மேடவாக்கம் மெயின் ரோடு, மேடவாக்கம் main road. ஆதம்பாக்கம் மேடவாக்கம் மெயின் ரோடு, கிரே சூப்பர் மார்க்கெட் நியர். அது நான் மக்களுக்கு அவங்களே வச்சு சொல்ல வச்சிடுறேன். இது ஈஸிலியா வந்து இது இந்த இடத்துக்கு வரணும். நாங்க இங்க இருக்கிற கலெக்ஷன்ஸ் பத்தி எல்லாமே வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். எக்ஸ்பிளைன் பண்றதை விட நீங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல ஐடியா கிடைக்கும். அண்ட் இந்த பிளேஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கரெக்டான அட்ரஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. அட்ரஸ் சொல்லுங்க கரெக்டா. இது கிரே சூப்பர் மார்க்கெட்டு பக்கத்துல மேடவாக்கம் மெயின் ரோடு, ஆதம்பாக்கம்ல இருக்கு. ஸோ வள்ளலார் ஸ்ட்ரீட், வெரி க்ளோஸ் டு ஆலந்தூர் தான். ஸோ எல்லாருமே வரலாம். சிட்டிக்குள்ளே இருக்கு. அண்ட் இதுக்கு ஆலந்தூருக்கு நடுவுல வரும் ஆதம்பாக்கம். ஓகே சார் உள்ள வாங்க சார். இல்ல சும்மா வாங்க. பாப்பா ஒரு சொல்லுங்க. பாப்பா மேடம் டைக் எப்படி மேடம்? ரெண்டு பேர் சேர்ந்து அப்படியே இங்க பாருங்க, கேமரா பாருங்க. பாப்பா கூப்பிடுங்க மேடம், நீங்க அவங்களுக்கு கூப்பிடுங்க. கேக்க வெட்டி எல்லாரும் கொடுங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி தருவாங்க. கொஞ்சம் கீழே இருக்குண்ணா. இந்த பக்கம் வந்து அதை வச்சுட்டு கேமரா பாருங்க. பண்ணுங்க. கேமரா பாருங்க, லெஃப்ட்ல பாருங்க. பாப்பா நீங்க கேமரா ஃப்ரேம்
கேமராவில் கொடுங்க. அம்மா, எப்படி இருக்கு frame? சார் அப்படி இங்கே பாருங்க. ஓகே சார். மேடம் இன்னும் அங்கே இருக்காங்க, அவங்கள எடுத்து சொல்லுங்க. மேடம் நீங்கள் எடுத்துங்க. ஐயா ஐயா ஐயா, அவங்களுக்கு விலைக்கு ஏற்றிட்டாங்க. கேமரா பாருங்கய்யா, அங்கே பாருங்க கேமரா பாருங்க. சரி எடுத்து வைங்க. சுடிதார் சுடிதார் த்ரீ பீஸ் செட். கஸ்டமைஸ் பண்ணது கேன் வச்சு கஸ்டமைஸ் பண்ணது. நீங்கள் லூஸ் வேணும்னா லூஸ் பண்ணிக்கலாம். ரிவ்யூ கிடைக்கும். உங்களை எடுத்துகிட்டு வந்து கஸ்டமைஸ்